ஓகே நான் இப்ப பாருங்க சீசன் மாதிரி ஆயிட்டேன். எதை கிளிக்கணும் தெரியல பட் கிழிச்சிட்டோம். கிளியமஞ்சாரோ நம்ம ரஜினி வந்தாரோ லிரிக்ஸ் தான் அந்த பாட்டுல கத்தி மாதிரி இருக்கு. ஓகே நான் இப்ப பாருங்க சீசன் மாதிரி ஆயிட்டேன். ஆனா முடி இருக்கு எனக்கு இப்போதைக்கு. இதேவா நான் உங்க பெரிய ஃபேன். Hey guys, what's up? Welcome back to எங்களுடைய விக்மா அரட்டை. ஆரம்பிக்கும் போது நாங்க அமெரிக்கமா ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா மலேசியன் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் சைக்கோ மந்த்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு பாட்டு பேரு சம்பா ரேப் ஃபீச்சரிங் கிராங்க் ஸ்டார் அண்ட் லெஜெண்டரி டாக்கி டாக்கினா நான் உங்க பெரிய ஃபேன். உங்க அக்கா மகா பாட்டுலாம் செமையா கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த புலின்னு ஒரு பாட்டு வரல, அதுல பெரிய ஃபேன் நானு. பட் இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்டு அதை பிரிச்சு மேஞ்சி அதை எப்படி ரசிக்கிறோம்னு மட்டும் பாருங்க. வந்தாரோ ஒபாமா ஐயோ ராமா டாக்கி பையே கையே வாய மூடிக்கிட்டு போடா தெய்வமாக்கு காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சா நிப்பாடுங்க. இப்ப அண்ணன் நீங்க நம்ம இந்த பாட்டுல ஹைலைட்டே வந்து லிரிக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு பாட்டு நடுவுல வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கோம். காடி ஆடின ஆட்டத்துக்கு காருக்குள்ள கசமுசா ஏதாவது பெட்ரோல் கார் கிராஸ் பண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்க, உள்ள ஏதோ சம்பவம் நடக்குது வந்து கண் எடுத்துட்டு. நாங்க எதுவுமே தப்பா பண்ணல, பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் ஆம்பளை அவரும் ஆம்பளை, அது என்ன தப்பு? ஆடிக்கிட்டு இருந்தோம். ரைட்டு சொல்லாதீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த பாட்டோட ஹைலைட் அந்த பீட் வந்து ஏற்கனவே நம்ம புலி அந்த இதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, சம்பார் ஆனா லிரிக்ஸ் தான் அந்த பாட்டுல கத்தி மாதிரி இருக்கு.
இந்த பாட்டோட லிரிக்ஸே இப்ப நம்ம அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு அங்க புரியல. இந்த இந்த பருப்பு கறி எல்லாம் வந்துச்சுல, செமையா இருந்துச்சு அந்த லைன். அது வந்து ஸ்டார்ட் நல்ல லிரிக்ஸ் இருக்கு, அவங்களே வச்சுக்கோங்க. நானும் திறக்கிறேன். நாங்க கீழே வந்து இந்த பாட்டோட லிங்க் அனுப்புறோம், அதை பாருங்க. பாட்டு பேரு ஆடிவா. ஓகே, மச்சா. ஓகே, ஓ ஜெகா வாங்கு நீங்க. ஓகே, ரைட். ஜெகா வாங்குறதா விட்டு போவா. ஆமா, லைக் அங்கே இருந்து கிளம்பிடுங்க அந்த மாதிரி இல்ல. அப்புறம் அடுத்தது கிளி எதை கிளிக்கணும் தெரியல, பட் கிழிச்சிட்டோம். பாட்டு கிளி ஸ்பீக்கர் கிளி. அந்த படத்துல சொல்ல மாதிரி சும்மா கிழிச்சிட்டாங்க. மூஞ்ச பார்த்தா கொப்பளிக்கும். தெரியல, இது யாரு மூஞ்ச பார்த்தான்னு தெரியல. கிளி மூஞ்ச பார்த்தா கொப்பளிக்கும். அவன் என் மூஞ்ச பார்த்தானே வாந்தி எடுக்கிறான். அப்புறம் மச்சான் நான் பிறந்தா ஸ்டாரு. கெப்ரிகான் சயா மாதிரி ஞானிக்காலு டான்ஸ் எல்லாம் தெரிக்கும். எங்க பாட்டு பண்ண டான்ஸ் தெரியுங்களா மீனிங்? இந்த லிரிக் எங்க இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. ஆனா செக்காவா இருக்கு. தமிழ்லாம் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து டான்ஸ் எல்லாம் தெரிக்கும். லாகோ சுடா அபீஸ் காலு ஐயாம் சக்கா கொக்கரக்கோ. எது மலாய் புரியாதவங்களே, அந்த லைன் என்னன்னா, நாங்க பாட்டு பாடி முடிச்சா கோழி கொக்கரக்கோன்னு கூமா. காலையில 6. அப்புறம் இதுதான் முக்கியமான லைன். கிளி மஞ்சாரோ நம்ம ரஜினி வந்தாரோ. அதாவது என்ன சொல்ல வர்றீங்கன்னா, கிளி மஞ்சாருக்கு ரஜினி வந்தாரு. அது என்ன படம்? எந்திரன் படத்தை காட்டுறாங்க. அதோட இதுல வந்து கிளி மஞ்சாரோ பாட்டுக்கு வந்து ரஜினி வந்தாருல, அவருக்கு என்ன பேரோ? சிட்டி ரவோ ரோபோ. ஒரு 2 வாட்டி அதேதான். அப்புறம் டிஸ்மேண்டல் பண்ணி விட்டா பறக்குது ரோபோ. அந்த படத்துல வந்து நீங்க கடைசியில டிஸ்மேண்டல் ஆயிருவாங்க. அப்ப எல்லாமே டிசப்பாயிண்ட் ஆகி குரோப்போ பறக்க விட்டாங்களே. குரோப்போனா சிப்ஸ்னு அர்த்தம், மலாய் புரியாது. ஆமா, சோ அந்த சீனை வந்து அவங்க சொல்றாங்க. அப்புறம் நல்லவேளை இங்க லிரிக் போட்டுக்கனால ஈஸியா இருக்கு. குயிக்கோ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபேட் இட் பெருகி கோகோ. இது என்னன்னு தெரியல. குயிக்கோ இது ஃபேட் இட் பெருகி கோகோ தெரியல. பாஸ் தரகாசி முக்கா சமாவா. செப்பாட் மரிங்கோ. இப்ப போக சொன்னாங்க, இப்ப வர சொன்னாங்க. அவங்க மூஞ்சி கொடுக்க மாட்டாங்களா. அப்புறம் பல மசோ போக்கேமான் டிஜிமான் ஜென்டில்மேன் குஞ்சிமான். இது வச்சுதான் பல மசோ பொக்கிமான் டிஜிமான் பவுன் போட்டு நடந்து போனா. அந்த பொக்கேமான் டிஜிமான்லாம் என்ன? இந்த 90s கிட்ஸ் மலேசியால தெரிய. பொக்கிமான் டிஜிமான் மோன் வருது. அது ஏன்? அப்புறம் குஞ்சுமோனோ மோன்னு வருது. ஏன் நடுவுல ஜென்டில்மேன்? ஒருவேளை ஒரே மாதிரி இருக்கு. பொக்கிமான் டிஜிமான் ஜென்டில்மேன் குஞ்சுமான். குஞ்சுமான் ஜென்டில்மேன் சொல்ல வரீங்களோ? குஞ்சுமான் வந்து ஆளு பேரு தானே? ஆமா. அதனால ஜென்டில்மேன் குஞ்சுமான் நினைக்கிறேன். அப்புறம் பவுன் போட்டு நடந்து போனா நந்திக்கன்னா சாமு. அப்படின்னா பவுன் போட்டு நடந்து போனீங்கன்னா எவனாவது வழிப்பறி பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்கு. கிக்கிலல்லா மாமா சுடா கீழா. அப்படின்னா கிக்கிலல்லா மாமாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. கிக்கிலான்றது வந்து அந்த டைம்ல 90s கிட்ஸ்க்கு, அதுவும் மலேசியால வந்து சின்ன வயசுல கிக்கிலால பிராண்ட் இருந்துச்சு. சட்ட பிராண்ட். ரைட். அப்புறம் சைக்கோ மந்த்ரா கிராங்கி கிட்ட தராஸ்கோலா. கிராங்கிட்டா தராஸ்கோலா. அப்படின்னா அவங்க 2 பேரும் ஸ்கூல் போலன்னு போட்டிருக்கு. Catching the bird, putting in the cage, ask the bird singing. Catching the bird, break the leg, ask the bird dancing. வீல போடுச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற மயில போடுச்சு கால உடைச்சு. இது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் எப்படியாப்பட்ட பாட்டு. அப்புறம் அது ஹவு கேன் சிங்கிங் மேடம், ஹவு கேன் டான்சிங் ஐயா, சச்சாச்சா தொண்டை சுடா கோயா. அதாவது அந்த பாட்டு டோட்டலாவே வந்து இங்கிலீஷ்ல மாத்திருக்காங்க. இங்க அந்த பாட்டுங்க அப்படியே என்னது அத்தை ஹவு கேன் சிங்கிங் மேடம், ஹவு கேன் டான்ஸ். எப்படின்னா அதான் அது எப்படி பாடுமையா, இது எப்படி ஆடுமையா. ஓ
அதுதான் அது. திரும்ப அது முன்னாடி அந்த இந்த டிஜிமான்ல இருந்து ஆரம்பிங்க. ஓகே இப்ப நம்ம போக்கேமான் டிஜிமான் ஜென்டில்மேன் குஞ்சுமான் பவுனு போட்டு நடந்து போனா நந்திகனா சாமூன் கிக்கிலலா மாமா சுட கீழா சைக்கோ மன்ற கிராங்க் கீதா தராஸ் கோலா catching the bed put in the cage all the bed singing catching the bed break the leg all the bed dancing அது how can singing மேடம் இது how can dancing ஐயா சா தொண்டை சுடா அவரு அழகா மெலோடியில போட்டதே இவங்க ராக்ல கொண்டு வந்திருக்காங்க. டாக்கி ஆடிவா 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 அந்த இது அந்த சரணம். அப்புறம் மச்சான் ஓகே ஜக வாங்கி ஓகே நீங்க. அப்புறம் சைக்கோ மந்த்ரா ஒசாமா போன உடனே வந்தாரு ஒபாமா. அமெரிக்கா மக்கள் சொல்லும் ஐயோ ராமா. அது அந்த டைம் சிச்சுவேஷன் யா ஒபாமாவோட அந்த சிச்சுவேஷன் நடந்துச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் சொல்றாங்க வாங்க. அப்புறம் கிராங்க் கப்போம் சைக்கோ மந்த்ரா வந்து பூச்சவங்க. அவரு சைக்கோ மந்த்ரா பூச்சவங்க பிறந்த இடம் செராஸ். அவரு செராஸ்ல பிறந்திருக்காரு. அவங்களோட இன்டர்வியூ கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து மலேசியால இருக்கிற இடத்தோட பேருங்க. அப்புறம் செத்து போன பாப்மாலே நினைவு சின்னம் டிராபிக் லைட்டா. மைக்கேல் ஜாக்சன் நினைவு சின்னம் டாக்கி. சம்பாரா ரேப் கலந்த வாரத்துல சனிக்கிழமை கிதா தராச்சுக்கோ. வாரத்துல சனிக்கிழமை கித்தா தராச்சுக்கோ. கையில என்ன கை. இதுவும் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த டைம்ல வந்து கைச்சா மசாலா தூள்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்ப வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வரும்னா கையில என்ன பை அப்படின்னு பையில கை அப்படின்னா 90s கிட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு மொத்த 90s வந்து அதுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் பருப்பு கறி நம்மாலு நெருப்பு கறி கொக்கரகர கிரிகிரி குத்தாலக்கிடி வரகிரி பல்ல தாக்குல ஆலமா நீ போட்டு தாக்கு. சைக்கோ மந்திரா சொன்னாலே தெய்வ வாக்கு. ஜஜமா காலடி எடுத்து மண் எடுத்து நெத்தியில பொட்டு வை. அந்த சொய் கொஞ்சம் வரலண்ணே. அது வந்து அந்த நடுவுல வந்து பூந்துருச்சு. எங்க அந்த சொய் போய் அந்த லைன் வாயில மூடிக்கிட்டு போனா சொய். அது கையில என்ன பை வாயில மூடிக்கிட்டு போனா சொய். அது வந்து ஆக்சுவலா வந்து அது ஒரு டயலாக். அந்த டைம் வந்து ஸ்கூல்ல வந்து இந்த 90s கிட் டைம்லாம் மூட்டு போடா சொய். அப்படிதான் மூட்டு போடா. இது வந்து என்னன்னா 80s எண்டுக்கும் 90s கிட்ஸ்க்கும் உள்ள பாட்டு. கையில என்ன பையில என்ன கை எது இருந்தா உனக்கு என்ன நீ வாய மூட்டு போடா சொய். இந்த பாட்டு நீங்க 90s கிட்டா இருக்கீங்களா மலேசியால? இந்த பாட்டு நீங்க கேட்க வேண்டிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஒரு மெலடி பாட்டை நாங்க ராக்ல கொடுத்திருக்காங்க நம்ம சைக்கோ மந்த்ரா. இதுல பாலிங்க கிராங்க் ஸ்டார் மற்றும் நம்ம லெஜெண்டரி டாக்கியவாங். நாங்க அப்புறம் வந்து லிங்க் இந்த பாட்டோட லிங்க் வந்து அனுப்பி வரேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க நிச்சயமா. போட்டு கேட்டு பாருங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்னா அந்த சிட்டி ரோபோ டிஸ்மேண்டில் பண்ணி விட்டா பறக்கம் பறக்க ரோபோ. இல்ல அது ரஜினிகாந்த் கொண்டு வந்த விதமே நல்லா இருக்கும். கிளி 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 மஞ்சாரோ ரஜினி வந்தாரோ. ஓகே அப்புறம் வந்து அந்த குயில போடுச்சு. அது இளையராஜா கூட இந்த மாதிரி ராக்ல யோசிச்சிருக்க மாட்டாரு. இப்படி இது ஆக்சுவலா இது ஒரு கவிதை. இது ஒரு கவிதை. இது வந்து சாதாரணமான மனிதர்களால இந்த மாதிரி ஒரு கவிதை எழுத முடியாது. நாடி நரம்பு ஓட்டம்பு ரத்தம் எல்லாத்துலயும் கவிதை ஊறி போன ஒரு ஆளால என்டர்டெய்னிங்கா கவிதை எழுத முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா அது ப்ரூஃப் தான். ஆமா மூணு மொழிகள் இருக்கு. மலாய் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. மொழியில் கலந்த ஒரு என்டர்டெய்னிங்கான கவிதை வழங்கும் சைக்கோ மந்த்ரா மற்றும் கிராங்க் ஸ்டார். அவங்களுக்கு அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து ஆக்சுவலா நம்ம வந்து பாராட்டணும். செமையா நிஜமா. இல்ல நான் முதல் பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி அது கேட்சியா இருந்துச்சு. அதாவது குயக்கியா இருக்கு ஆனா கேட்சியாவும் இருந்துச்சுல. செமையா இருக்கு. நீங்க லிரிக்ஸ படிச்சு பார்க்கணும். ஓகே மக்களே இதுதான் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மலேசியா கலைஞரை சப்போர்ட் பண்ணா அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வைரல் ஆக்குவோம். லோக்கல் கலைஞரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே இது வந்து பார்ட் ஆஃப் விக்மா அரட்டை அண்ட் அண்ணன். இது வெறும் நகைச்சுவை தான். எங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க வைப் பண்ணிருப்போம். எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் அதை ஒரு காமெடி அந்த மாதிரி இன்டென்ட் பண்ணி தான் பண்ணிருப்பீங்க அதை ரசிக்கிறதுக்கு.
அந்த ரசனையில தான் இந்த ஒரு வீடியோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் உங்களெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ரொம்ப நாளா, உங்க பாட்டு எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். இது எங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டெய்னிங் கலந்து எங்களோட ரசிக்கிற விதத்தை நாங்க உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல் guys and thanks a lot and உங்கள் புவன், உங்கள் விக் மணி. மீண்டும் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.